ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். எல்லோ கலரில் மஹேந்திரா தார் ராக்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் மேட்சிங்காக நான் வந்து எல்லோ சட்டை போட்டு வந்திருக்கேன். ஓகே, இது என்ன வண்டி அப்படின்னு கேட்குறீங்களா? இப்படி ஒரு தார் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. கரெக்டு தாங்க. மஹேந்திரா தார் ராக்ஸ் வந்து இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்யூவி கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவாகவே இருக்குங்க. இதுக்கு காம்படிஷனே இல்லை. நம்ம ஏற்கனவே தார் ராக்ஸ் 4 வீல் டிரைவ் எடுத்து காட்டுக்குள்ளெல்லாம் விட்டு பயங்கரமாக வீடியோலாம் போட்டிருந்தோம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரியர் வீல் டிரைவ் ஒன்லிங்க. இது ஆக்சுவலி சொல்ல போனால் ஸ்டார் எடிஷன். ஓகே, மஹேந்திரா தார் ராக்ஸுக்கு ஒரு எடிஷன் ஒன்று கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டார் எடிஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க மஹேந்திரா. அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த புது கலரோட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த எடிஷனில் இந்த ஒரு கலர் மட்டும்தான் கேட்பீங்க. இல்லை, கவலைப்படாதீங்க. இது வந்து சிட்ரீன் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு XUV 3XOல இருக்கிற அந்த கலரை இதுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? எனக்கு பர்சனலி பிடிச்சது. ரோட்டில் ஓட்டும் போதுமே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் இது நீங்கள் வாங்குவீங்களா? எத்தனை பேருக்கு இந்த கலர் வந்து பிடிச்சிச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இதை தவிர ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, பல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. முதல்ல இந்த ஸ்டார் எடிஷனில் என்னென்ன விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் ஆட் ஆகுது, வேற வேரியண்ட்டை இது பேஸ் பண்ணியிருக்கா, அதை வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலி சொல்ல போனால் இது வரைக்கும் மஹேந்திரா தார் ராக்ஸோடைய அந்த போர்ட்ஃபோலியோ வேரியண்ட் லைனப்பில் வந்து பார்த்தீங்கன்னா AX5Lக்கு அடுத்தது AX7L தான் வேரியண்ட் இருந்துச்சுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வரும். ஆனால் நடுவில் AX7 அப்படின்னு ஒரு வேரியண்ட் இல்லாமல் இருந்துச்சு இத்தனை நாளாக. ஸோ அந்த AX7க்கு பதிலாக தான் இந்த ஸ்டார் எடிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் AX7ஆக கூட எடுத்துக்கலாம், அல்லது ஸ்டார் எடிஷனாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஓகே, இந்த வண்டியோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேர்ஷன்ஸில் இந்த ஸ்டார் எடிஷன் அவைலபிளாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடையாது இந்த ஸ்டார் எடிஷனை பொறுத்தவரை. பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் டீசல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. எல்லாமே ரியர் வீல் டிரைவ் ஒன்லி. உங்களுக்கு 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் இந்த ஸ்டார் எடிஷனை பொறுத்தவரை கிடையாதுங்க. ஸோ இது வந்து மெயின்லி ஆன் ரோட் பேஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்யூவி தான் கொடுத்துருக்காங்க தார் ராக்ஸோடைய ஸ்டார் எடிஷன். ஸோ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 17,85,000 அதுதான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டார் எடிஷன். ஓகே, அதே டீசல் மேனுவல்னு பார்த்தீங்கன்னா 16,85,000 அதுதான் வந்து ஆரம்ப நிலை வேரியண்ட்டாக இருக்குது ஸ்டார் எடிஷனை பொறுத்தவரை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீசல் ஆட்டோமேட்டிக் ரியர் வீல் டிரைவ் 18,35,000 18,35,000 அதுதான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்காக இருக்குது. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,39,000 ஆரம்பிச்சு 24,03,000 வரைக்கும் போகுதுங்க. அதே டீசல் மேனுவல்னு பார்த்தீங்கன்னா 22,15,000 அதுதான் ஆன் ரோட் ப்ரைஸாக இருக்குது. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் தெளிவாக வேணும்னா நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 3 வேர்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ வெரி சிம்பிள், எல்லாமே ரியர் வீல் டிரைவ் மட்டும்தான். ஓகே, இன்னைக்கு இந்த ஸ்டார் எடிஷன் தார் ராக்ஸ் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹேந்திரா கார் ஷோரூம் கோயம்புத்தூர். அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தார் ராக்ஸ் மட்டும் இல்லை, எனி மஹேந்திரா கார் ரிலேட்டடாக நீங்கள் வந்து வாங்கணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தாராளமாக அவங்க ஹாப்பியாக சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும். உங்களுக்கு கார் ரிலேட்டட் பையிங்கில் டவுட்ஸ் இருக்குது, கார் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வி வில் பி ஹாப்பி டு சர்வ் யூ. ஓகே, ரைட். அண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸுடைய எல்லா வேரியன்ஸுடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ தார் ராக்ஸ் ஸ்டார் எடிஷன் ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ மஹேந்திரா தார் ராக்ஸோடைய ஸ்டார் எடிஷன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பல பேரே இந்த தார் ராக்ஸோடைய ஸ்டார் எடிஷன் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் இந்த எல்லோ கலர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன புதுசாக ஆட் ஆகுது, இது ஒரு வேல்யூ ஃபார் மணி வண்டியா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தார் ராக்ஸோடைய ஸ்டார் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேர்ஷன்ஸில் மட்டும்தான் கிடைக்குது. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக், டீசல் மேனுவல் அண்ட் டீசல் ஆட்டோமேட்டிக். 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் கிடையாது, ரியர் வீல் டிரைவ் ஒன்லி. ஓகே, ஸோ என்ஜின் ஸ்பெக்ஸ் ஃபஸ்ட்டு பேசிடலாங்க. என்ஜின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கும் மஹேந்திரா XUV 7XO இருக்கு இல்லையா, அதனுடைய சேம் என்ஜின்ஸும் எக்ஸாக்ட்லி சேம் தான். 2 லிட்டர் 4 சிலிண்டர் M-Stallion டர்போ சார்ஜ் கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் என்ஜின் இந்த தார் ராக்ஸ்க்கு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 174 bhp பவரும் 380 Nm மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் பெட்ரோல் என்ஜினுக்கு இந்த ஸ்டார் எடிஷனை பொறுத்தவரை கிடைக்குதுங்க. அதே டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவலும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் M-Hawk டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின்
XUV 7XO போல் அப்படியே சேம் என்ஜின் தான். ஆனால் என்னென்னா பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் மாறுதுங்க. உங்களுக்கு வந்து 150 bhp அண்ட் 330 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது தார் ராக்ஸோடைய இந்த ஸ்டார் எடிஷன் மற்றும் AX7 வெர்ஷன். ஓகே, டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மைலேஜ் ஹைவேஸில் ஒரு 14-15 வரைக்கும் எடுக்கலாம். சிட்டி கண்டிஷன்ஸில் ஒரு 10 அவ்வளோதாங்க கிடைக்கும். ஓகே, ஹில்ஸில் நம்ம ஏற்கனவே ஓட்டினப்போ 10-11 வரைக்கும் எடுத்தோம், அவ்வளோதாங்க. ஓகே ரைட், இப்போது வாங்க எக்ஸ்டீரியர் லுக் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் மாறுது அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, இது என்ன வேரியண்ட்டுக்கு நடுவில் இருக்குது இந்த ஸ்டார் எடிஷன் அதை தெரிஞ்சுக்கணும். AX5L வேரியண்ட் நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் AX7L வேரியண்ட்டும் நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். இந்த 2 வேரியண்ட்ஸ்க்கு இடையில தான் இந்த AX7 அல்லது ஸ்டார் எடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டி பொசிஷன் பண்ணப்படுதுங்க. ஓகே, ஸோ வண்டி வெளியிலேருந்து பார்க்கும்போது டாப் லெவல் AX7L எப்படி இருக்குமோ வண்டி அதே மாதிரி ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி அலாய் வீல் சைஸு, அதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஸ்டார் எடிஷன் அந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கு ஏற்ற சில பல மாற்றங்கள் உண்டு. ஓகே, முதல் விஷயம் நீங்கள் பார்க்கலாம், இந்த சிட்ரின் எல்லோ, இது சரியான எல்லோங்க. அட்டி நம்ம ஏற்கனவே Volkswagen Virtus அண்ட் அந்த மாதிரி கார்ஸில் பார்த்த அந்த எல்லோ கலர், அதாவது XUV 3XOவில் பார்க்கக்கூடிய அந்த எல்லோ கலர் இப்போது இந்த தார் ராக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மீதி நார்மல் தார் ராக்ஸோடைய வேர்ஷன்ஸ் போல் இல்லாமல் ஃப்ரண்ட் கிரில் மொத்தமாகவே கிளாசி பிளாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரண்ட் கிரில் பார்க்கலாம், கம்ப்ளீட்லி கிளாசி பிளாக்ல இருக்குது. இது ஒரு தனியான லுக்கு, வித்தியாசமாக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அக்ரெசிவான லுக்கு தருது. எஸ்பெஷலி ஒயிட் அல்லது ரெட் அண்ட் இந்த எல்லோ, இப்படி இந்த 3 கலர்ஸ் சூஸ் பண்ணி இந்த ஸ்டார் எடிஷன் சூஸ் பண்ணிங்கன்னா அது தனியாக தெரியும். கிரில்லோடைய அந்த ஃப்ரண்ட் ஃபேஸியாக அக்ரெசிவான ஒரு லுக்கு தருது. ஆல்ரைட், அதுபோக நீங்கள் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து AX7L பார்த்த மாதிரியே இதில் உங்களுக்கு ஃபுல் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குது, C-ஷேப்ட் LED DRLஸோட. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு LED யூனிட்ஸாக தான் கொடுக்குறாங்க. சைட்ஸில் கீழே உங்களுக்கு LED ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸும் இருக்குங்க. ஓகே, நல்ல பிரைட்டான லைட்ஸ் அண்ட் ஃபாக் லேம்ப் காம்பினேஷன் தான், நல்லாவே இருக்குது. ஓகே, அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஓகே, அது நீங்கள் இங்கே பார்க்க முடியும். சைட்ஸில் இங்கே பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எடுத்தோடனே டைரெக்ட்லி பம்பரில் கொடுக்கல. காரணம் அது வந்து என்ன சொல்கிறது, ஈஸிலி எக்ஸ்போஸ்டான ஒரு பேனல். ஓகே, ஆஃப் ரோடுன்னு இருக்கும்போது எடுத்த உடனே அடிபடுங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் பம்பரில் டைரெக்டாக கொடுக்கல, சைட்ஸில் கார்னர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் பானட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த சைடில் இருக்கிற இந்த லீவர்ஸை திறந்து தான் ஆகணும். உள்ள ஒரு லீவரை திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை திறந்தீங்கன்னா தான் பானட்டை திறக்க முடியும். ஓகே, தென் அலாய் வீல்ஸ், டாப் லெவல் AX7L வேரியண்ட்டில் பார்த்த அலாய் வீல்ஸ், அதில் டியூவல் டோன் ஃபினிஷில் வரும். ஆனால் இதில் ஃபுல்லி கிளாசி பிளாக்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச் அலாய் வீல்ஸுங்க, 255/60 R19 அதுதான் அலாய் வீல்ஸோட சைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பெரிய மேசிவான அலாய் வீல்ஸ், பார்க்கவும் சும்மா சூப்பராக இருக்குது, பயங்கர அக்ரெசிவாக இருக்குது. அண்டு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் கவலைப்படாதீங்க, 4 வீலுக்குமே டிஸ்க் பிரேக்ஸ், கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல், எல்லா ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க தார் ராக்ஸோடைய இந்த ஸ்டார் எடிஷனை பொறுத்தவரை. அதுபோக சைடில் நீங்கள் பார்க்கலாம், சைடில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது வண்டியோடைய சைட் ப்ரொஃபைல். மீதி AX7L வேரியண்ட் எப்படி இருந்துச்சோ அதே ஒரு லுக்கு தான். இங்கே ஸ்டார் எடிஷன் அப்படிங்கிற லோகோ பிராண்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது C பில்லரில், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு C பில்லர் இருக்கு இல்லையா, இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டார் எடிஷன் அப்படிங்கிற பிராண்டிங். அண்ட் புதுசாக ஆட் ஆகியிருக்கிற இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் சென்சர். இது ஆக்சுவலி புதுசு இல்லை, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தார் ராக்ஸை பொறுத்தவரை ஸ்மார்ட் கீ ஆக்சஸுக்கு இந்த ரிக்வஸ்ட் சென்சருமே டிரைவர் டோரில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபீச்சர் இந்த வேரியண்ட்டுக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ இது ஒன்லி ரிமோட் அன்லாக்கிங்னு இல்லைங்க, இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரியலி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப்ஸ், பெரிய ஃபுட் ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக இந்த வண்டியோட ஹைட்டுக்கு தேவை. ப்ராப்பராக பாடி ஷெல்லோடு இன்டிகிரேட் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சரியான ஹார்ட்வேரிங் ஹெவி டியூட்டி ஃபுட் ஸ்டெப்ஸுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தாலுமே அதுலேயும் குறையில்லை. இது என்ன தான் ரியர் வீல் டிரைவ் ஒன்லி அப்படின்னாலுமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் தாராளமாக இருக்குது. ஆஃப் ரோட் போனீங்கன்னா ஒரு கலக்கிட்டு வரலாம். மைல்டான ஆஃப் ரோடெல்லாம் இதுவே தாராளமாக ஹேண்டில் பண்ணிடும் தார் ராக்ஸ். ஆல்ரைட், ஓகே. அண்ட் ரியர் C பில்லரோடைய டிசைன் நீங்கள் பார்க்கலாம். ரியர் டோருக்கு மட்டும் கொஞ்சம் அப்படியே இந்த டிசைன் மேலே வந்து அப்படி வர மாதிரி இருக்குது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமலும் போகலாம். ஸ்டில் அதுதாங்க டிசைன். அதுக்கப்புறம் ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில விஷயங்கள் மாறுதுங்க. ஓகே. அலாய் வீல் அது வந்து நார்மலாகவே பிளாக்கு, மீதி அலாய் வீல்ஸும் பிளாக் தான். ஸ்டெப்னியும் அலாய் வீல் பிளாக் கொடுத்துருக்காங்க, அது உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இந்த டெயில் லாம்ப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மாதிரி இது ஸ்மோக் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஸ்மோக் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. நார்மல் தார் ராக்ஸில் இது ரெகுலராக நார்மலான ஒரு லுக்கில் தான் வரும், சில்வர் ஃபினிஷ்டான லுக்கில் தான் வரும் குரோம்லாம். ஆனால் இதில் குரோமே கொஞ்சம் பிளாக் ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லுக் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார் எடிஷன். அது நம்மளால் கவனிக்க முடியும். மற்றபடி ஃபீச்சர்ஸ் ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே
ஸ்டெப்னி டயருக்கு நடுவில் உங்களால் ரிவர்ஸ் கேமரா பார்க்க முடியும். இந்த வேரியண்ட்டில் 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமராவும் உண்டு. அண்ட் கூடவே டாப் அண்ட் வேரியண்ட் தாங்கிறதுனால ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் இருக்குது, வாஷர், டீஃபாகரம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் தவிர ரியர்லேயுமே பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் வண்டி எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை பார்க்குறதுக்கு AX7L வேரியண்ட்டை போலவே தான் இருக்குது. பெரிய மாற்றங்கள் எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, எக்ஸப்ட் ஃபார் இந்த பிளாக் ஹைலைட்ஸ் எல்லாம். ஓகே, இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே வாங்க, மஹேந்திரா தார் ராக்ஸ் ஸ்டார் எடிஷனோடைய இன்டீரியர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துருங்க. ஸோ ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், மஹேந்திராவுடைய பல கார்ஸில் இந்த கீ தான் வருதுங்க. இது என்ன தான் வந்து ஸ்மார்ட் கீயாக இருந்தாலும் நீங்கள் வேணும்னா எமர்ஜென்சி யூஸுக்கு இந்த ஃப்ளிப் கீயை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அது மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. ஓகே, இருந்தாலும் ரிமோட் லாக்கிங் அண்ட் பூட் அன்லாக்கிங்க்கு எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ரெண்டுமே ரிமோட் ஃப்ளிப் கீஸாக தான் கொடுக்குறாங்க, ஸ்மார்ட் கீஸோட. ஸோ இங்கே உங்களுக்கு எமர்ஜென்சிக்கான மேனுவல் கீ ஹோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியர் நீங்கள் பார்க்கலாம். முதல் விஷயம், இது வந்து ஸ்டார் எடிஷன் சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சீட்ஸ் உங்களுக்கு வந்து டாப் லெவல் வேரியண்ட்டில் என்ன கலர் வரும்? ஐவரி ஒயிட்டு, சரியான ஒயிட்டு. அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை கேட்டுட்டு தான் இப்போ வந்து பிளாக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் லெதரட் அப்போல்சரி. அது உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும். ஆக்சுவலி குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்டு இது மட்டும் இல்லைங்க, சில பல வித்தியாசமான மெட்டீரியல்ஸும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபுல் ஸ்கேலில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த உடனே இது வந்து ரெகுலர் லெதரட் சீட்ஸ் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த பிட் நீங்கள் பாருங்கள். ஓகே, இது வேறு மெட்டீரியல். ஓகே, அல்கண்டாரான்னு சொல்லக்கூடிய இந்த சுவேட் லெதர் டைப் மெட்டீரியல். அதாவது இப்போ தெரியுதா, இந்த விரலோட இந்த அச்சு வைக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? இது நம்ம சோஃபாலாம் வீட்டில் இந்த மெட்டீரியல் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த சுவேட் லெதர் மெட்டீரியல் இது. இது லெதரட்டு தான், பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இங்கே வருது சீட்டோடைய சென்டர் ஏரியாவில் அண்ட் ஹெட்ரெஸ்ட்லேயுமே வருதுங்க. ஓகே, இது ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட், நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல். ஸோ இதுதான் இந்த தார் ராக்ஸோடைய ஸ்டார் எடிஷனை பொறுத்தவரை ஹைலைட்டாக இருக்குது. மீதி எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இல்லாத இன்னொரு ஃபீச்சர் என்ன சொல்லிட்டாங்களா, AX7L ஓட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கிடையாது, ஃபுல்லி மேனுவல் டைப் டிரைவர் சீட் தான் கொடுக்குறாங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டோன்ட் வரி. ஆனால் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டுமே. அது தவிர நீங்கள் மேலே விண்ட்ஷீல்டில் பார்க்கலாம், எடாஸ்க்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஸோ எடாஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த AX7 வேரியண்ட் அல்லது ஸ்டார் எடிஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரைட், அது நமக்கு ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்க. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் டோர் நீங்கள் பார்க்கலாம், எக்ஸாக்ட்லி சேம் தான். AX7L பார்த்தா அதே சேம் டிரைவர் டோர், ஃபுல்லி சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே சாஃப்ட், ஆம்ரெஸ்ட்டுமே சாஃப்ட்டு, ஆல் 4 பவர் விண்டோஸ், ஃபுல்லி கிளாஸி பிளாக் பேனல், எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷனும் இருக்குது, ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸு. அண்ட் ஹார்மான் கார்டனோடைய ட்வீட்டர் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஹார்மான் கார்டன் ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் வந்து செமையாக கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டோர்ஸ். பின்னாடி சப்வூஃபரும் இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த பெரிய ஸ்பீக்கர் வரதுனால பாட்டில் ஹோல்டரே இல்லைங்க. ஓகே, ஃப்ரண்ட் டோரில் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், இவ்வளவு தான் இருக்குது. என்னுடைய கை தான் உள்ளே போகுது, அதுக்கு மேலே எதுவுமே வைக்க முடியாது. இதே நீங்கள் வந்து மீதி AX5L 5 வேரியன்ட்ஸ் அந்த வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டில் ஹோல்டர் வரும். காரணம் இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் இருக்காது. ஓகே, அது ஒரு ஃபேக்ட். அது போக உள்ளே எரிய உட்காருவோமா? புஷ் பட்டன் ஸ்டார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டியரிங் காலம்லேயே. எல்லா தார் ராக்ஸுக்குமே இந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து ஸ்டாண்டர்டாக வருது. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ்ங்கிறது டாப் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டியரிங் வீலுக்கு ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் அண்ட் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ். இது வந்து என்ஜின் ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப் எல்லாத்துக்குமே கண்ட்ரோல்ஸ் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் கேப் ஓப்பனிங்க்குமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ளே ஏறுவோமா? ரைட். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டோடைய ஓவரால் வியூ. அப்படியே AX7L வேரியண்ட்டை பார்த்தது போலவே தான் இருக்குங்க, ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. என்னென்னா இது வந்து அதுக்கு ஒரு லெவல் கீழேன்னு இருக்கும்போது ஏடாஸ் இருக்காது, அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அண்ட் பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இல்லை, அவ்வளவுதாங்க. ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட், ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆன், கொஞ்சம் டிலே ஆகுது, பட் டிஸ்பிளே செம கிளாரிட்டியாக சூப்பராக இருக்குது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே. ஓகே, இதில் நீங்கள் பார்க்க முடியும் வண்டி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் ரேஞ்சு, ஆவரேஜ் மைலேஜ் அண்ட் வெஹிக்கிள் இன்ஃபோன்னு பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், டயர் டெம்பரேச்சரு, பவர் அண்ட் டார்க் மீட்டர், ரோல் அண்ட் பிச், காம்பஸ் ஆல்டிமீட்டர் எல்லாமே இருக்குது. அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம் வேணாலும் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆட்டோலையோ ஆப்பிள் கார்ப்ளேலையோ
ஓகே. ஆண்ட்ராய்டு ஆட்டோலேயே ஆப்பிள் கார்ப்ளேலேயே நேவிகேஷன் செட் பண்ணிட்டீங்க, அல்லது ஆஃப்லைன் நேவிகேஷன்லையுமே செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு வந்து தெரியும். அந்த ஃபெசிலிட்டியும் உண்டு. டிஸ்பிளே லே அவுட் அதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வசதிகள் எல்லாமே டாப் அண்ட் வேரியண்ட்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸ், அலர்ட் ஹிஸ்ட்ரி, டிரைவ் இன்ஃபோ, ஓகே, எல்லா விஷயங்களும் உண்டு. அண்ட் 360 டிகிரி கேமரா சிஸ்டமும் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டீசெண்டான சைஸ் தான். 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இதில் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அமேசான் அலெக்ஸா, ஹார்மான் கார்டான ஆடியோ சிஸ்டம்ஸு, ஸ்டேஜ், பார்ட்டி மோட், என்னென்னமோலாம் இருக்குது, அது எல்லாமே வந்துடுது. அட்வென்ச்சர் ஸ்டாட்ஸ், ஆஃப் ரோடு போகிறீங்கனாலுமே அந்த விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்பஸ், ஆல்டிமீட்டர், என்ஜின் பர்ஃபார்மன்ஸு, என்னென்ன வேணும் எல்லாமே இருக்குது. ஓகே, நைஸ். அது போக நேவிகேஷன், அப்ளிகேஷன்ஸ்னு போனீங்கன்னா அமேசான் அலெக்ஸா, கிளைமேட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் இதுலேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸும் இருக்குது. அது நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கான ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இங்கே தான் டிஸ்பிளே பார்க்கணும். ஸோ டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்டுக்கு ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு மட்டும் வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க வித் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி. அதில் எந்த குறையும் இல்லை. வேறு என்ன, மீதி எல்லாமே நார்மலாக இருக்கிறது தாங்க. கானா சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம், மை எஸ்யூவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. 360 கேமராக்கான ஃபார்வர்டில் போகும்போது நீங்கள் எங்கேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான பட்டன் இங்கே இருக்குது. நல்ல கிளாரிட்டி, டீசெண்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த ஒரு பெரிய அளவில் எனக்கு ஒரு குறை எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இது நீங்கள் 3D வியூவில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இருக்குது பார்த்தீங்களா, 3D வியூ மோட். கொஞ்சம் சின்னதாக இருக்குது டிஸ்பிளே, அதுதான் என்னோட ஒரு சின்ன ஒரு குறையாக இருக்குது. மற்றபடி இட் இஸ் யூஸ்ஃபுல் தான் நான் வந்து சொல்லுவேன். ரைட். அண்ட் நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அந்த சைடுக்கான கேமரா வியூ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே காட்டும். பிளைண்ட் வியூ மானிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போல்லாம் இது ஒரு ட்ரெண்டான ஃபீச்சர் ஆகிருச்சு. அது போக வேறு என்ன இருக்குது, ஏசிங்கிறது ஆட்டோமேட்டிக் ஏசி, ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் ஏசி மோட் இருக்குது. ட்ரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டீசல் வண்டிக்கு மட்டும்தான் ட்ரைவ் மோட்ஸ் கிடைக்குது. ஜிப், ஜூம், ஸ்னோ, மட், சாண்ட். ஜூமுங்கிறது ஸ்போர்ட்ஸ் மோட் மாதிரி, ஸ்னோ, மட் அண்ட் சாண்டுங்கிறது ஆஃப் ரோட் மோட்ஸு, ஜிப்புங்கிறது ரெகுலர் சிட்டி மோடு. ஓகே, அதெல்லாம் இருக்குது. தென் கீழே ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. ஓகே, ஒயர்லெஸ் சார்ஜிங் வசதி இந்த வேரியண்ட்டுக்கு கிடைக்குது. அதை தவிர 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சி டைப் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெகுலர் யூஎஸ்பி போர்ட்டை தவிர. அண்ட் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இதோ. ஸோ டீசெண்டான மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆனால் ஓட்டுறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஏற்கனவே நம்மளுடைய டிரைவ் ரிவ்யூ நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது 2 வீல் டிரைவ் வண்டி தாங்கிறதுனால இது வந்து இந்த கியர் லிவர் இருக்கிற இடம் வந்து, அதாவது இந்த இடத்துல நார்மலாக 4 வீல் டிரைவில் அந்த டிரான்ஸ்மிஷன் செலக்டர் வரும். ஓகே, டிஃப்ரென்ஷியல் செலக்டர், டிஃப்ரென்ஷியல் லாக்ஸோட செலக்டர் வரும். அது இதில் இல்லை. ரியல் வீல் டிரைவ் மாடல்ஸுக்கு இங்கே ஒரு எம்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக. மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் மேனுவல் வண்டியை பொறுத்தவரை. ஆட்டோமேட்டிக்னு போனீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் வரும். அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே இருக்குது. இந்த டிரைவர் சைடு ஆம்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் ஸ்லைடிங் பண்ணிக்கலாம். ஓகே, தனித்தனியாக ஸ்லைடிங் ஆகுது. உள்ள டீசெண்டான அளவுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். அண்ட் இங்கே கோ டிரைவர் சைடில் டேஷ்போர்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஃபுல்லாகவே சாஃப்டான பேடிங் தான். டேஷ்போர்டு ஃபுல்லாகவே சாஃப்ட் தாங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே, அண்ட் க்ளவ் பாக்ஸ் பெருசாக இருக்குது. ஓகே, ஸ்பீக்கர், அதாவது மீதி லோவர் வேரியன்ட்ஸில் ஸ்பீக்கர் இங்கே வரும், க்ளவ் பாக்ஸ் சின்னதாகிடும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளவ் பாக்ஸ் பெருசாகிடுச்சு டாப் வேரியன்ட்ஸில். காரணம் ஸ்பீக்கர் டோருக்கு போயிடுச்சு. அதனால் டோரில் இருக்கிற பாட்டில் ஹோல்டர் சின்னதாகிடுச்சு. ஸோ அது ஒரு வித்தியாசமான குவர்க். ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஃப்ரேம்லெஸ் மிரர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம கிளாஸியாக இருக்குது. இவ்வளோ பெரிய வண்டிக்கு இது தேவை தான். அண்ட் கூடவே இது எல்இடி கேபின் லைட்டிங் தனித்தனியாக இருக்குது. அண்ட் பேனராமிக் சன்ரூஃப், இது ஸ்கை ரூஃப்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை ரூஃப் ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் இருக்குது. ஆனால் தயவுசெய்து யாரும் சன்ரூஃபை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. சன்ரூஃபுங்கிறது நின்றுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு கிடையாது, தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கங்க. ஓகே, தென் லைட்டிங் உங்களுக்கு காமிச்சிட்டேன்னா. அண்ட் இங்கே சன் வைசரில் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் லைட்டிங்கோட வேனிட்டி மிரர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நைஸ். அண்ட் இது சைடில் திருப்பி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமா? ஓ, ஆகுதே, பரவாயில்ல. இப்படியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வெயில் பொறுத்தவரை. ஓகே, ரைட். இதுதான் இந்த ஸ்டார் எடிஷனை பொறுத்தவரை இன்டீரியர் ஃபீச்சர்ஸ், கேபினுக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஆட்டோமேட்டிக் வண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். அண்ட் மற்றபடி இங்கே ஸ்டீரிங் வீலில் இருக்கிற ஃபீச்சர்ஸே சொல்ல பார்த்தீங்களா, உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், ரெகுலர் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது.
இது எடாஸோடைய அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை, பட் ரெகுலர் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது. லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் நல்லா பியூட்டிஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆஃப் ரோட் வண்டியாக இருந்தாலும் ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ஒரு விரலில் திருப்பலாம். எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் சரியான ஃப்ரீயாக இருக்குது, செம்ம ஃப்ரீயாக இருக்குது, சூப்பர். அண்ட் இந்த ஸ்டீரிங் வீல் நீங்கள் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும், டெலஸ்கோபிக் இல்லை. கூடவே நீங்கள் ஸ்டீரிங் வீல் காலமில் பார்க்கலாம் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. ஓகே, ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ வைப்பர்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நார்மலாக வர்ற விஷயங்கள் தான் இந்த கேட்டகரியை பொறுத்த வரை. பவர் விண்டோஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்ரேட் பண்ணியே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. டிரைவர் விண்டோவுக்கு ஒன் டச் டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷன் கிடைக்குது. ஓகே, ஒன்ஸ் டேப் பண்ணி விட்டிங்கன்னா ஒன் டச் டவுன் அண்ட் ஒன்ஸ் டேப் பண்ணி விட்டிங்கன்னா ஒன் டச் அப்பு. டிரைவர் விண்டோவுக்கு மட்டுமே, மீதி பவர் விண்டோஸ் எல்லாம் நார்மல் தான். அண்ட் ஃபோல்டிங் ஆப்ஷன் ஃபார் தி ORVMs. அவ்வளோதான். நைஸ் அண்ட் கிளாஸி, வெரி நீட். ஓகே, இதுதான் இங்கே இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். இப்போ பேக் சீட் போய் பார்க்கலாம் வாங்க. மஹேந்திரா தார் ராக்ஸ் என்னதான் இது ஒரு கிரெட்டா சைஸ் லென்த் வண்டியாக இருந்தாலும் ஹைட்டுங்க, சரியான லைஃப் ஸ்டைல் எஸ்யூவி இது. அப்படின்னு இருக்கும்போது ப்ராப்பரான பாடி அண்ட் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது எல்லா வண்டிக்கும் மேலே ஏறி உட்கார்ற ஒரு ஃபீலிங் தான். உள்ளே உட்காந்துட்டீங்கன்னு வைங்களேன், உள்ளே உட்காரும் போதே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 90 டிகிரிக்கு மேலேயே ஓப்பன் ஆகுது டோர். ஓகே, ஸோ யாருனாலும் ஈஸியாக ஏறி உட்காரலாம். ஆனால் வயசானவங்க உள்ளே ஏறி உட்கார்றது கொஞ்சம் ஹைட் இருக்கு இல்லையா, இப்போ இது ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஏறணும். ஓகே ரைட், உள்ளே உட்காந்துட்டீங்கன்னு வைங்களேன், டாப் லெவல் AX7L வேரியன்ட் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே ஃபீல் தான் எனக்கு வந்து வருது. அதே மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளான லெதரட் சீட்ஸ் இருக்குது அண்ட் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ். டோர் ஃபுல்லாகவே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆம்ரெஸ்ட்டுமே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. விண்டோ வந்து இந்த சைஸ் தான் இருக்குது. ஓகே, இது வந்து இந்த விண்டோ ஷேப் இப்படி இருக்கிறதுனால இந்த விண்டோ மட்டும்தான் கீழே இறங்கும், இந்த பிட்டு மட்டும்தான் கீழே இறங்கும். அது ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸ்பேஸு கம்ஃபர்ட்லலாம் எந்த பஞ்சமும் இல்லை. ஸோ லெக் ரூம் நீங்கள் பார்க்கலாம், ஏன் ஹைட்டுக்கு பின்னாடி என்னால் இங்கே நல்லா டீசெண்டாக கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. தை சப்போர்ட் பரவாயில்லையா இருக்குது, கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், ஸ்டில் ஓகே. என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உட்காரலாங்க. கேபின் அகலம் நல்லாவே இருக்குங்கிறதுனால ஃப்ளோரும் ஃப்ளாட்டாகவும் இருக்குது. ஸோ நடுவில் ஒருத்தவங்க உட்கார்ந்தாலுமே எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்க போகிறதில்ல, அவங்களுக்கு கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. இந்த சீட்டை சாய்ச்சிக்கவும் செய்யலாம். ஸோ இந்த அளவுக்கு இது வந்து மினிமம். நல்லா சாய்ச்சிக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு பின்னாடி போகும். ஸோ கம்ஃபர்ட் ரீதியாக நல்லா யூஸபுளாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று இருக்குது, நடுவில் ஒருத்தங்க இல்லைன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட் நீட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கம்ஃபர்ட் ரியலி நைஸ். 3 பேர் இருந்தாலுமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குங்க, 2 பேருக்கு தான் இருக்கானா. இந்த சென்டர் ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பெரிய சைஸாக தான் இருக்குது. நடுவில் ஒருத்தவங்க உட்காந்தாலுமே அவங்களுக்கு கம்ஃபர்ட்லேயோ சேஃப்டிலேயோ பெரிய குறை இருக்க போகிறதில்ல. ஓகே, அதுவும் வந்து சிறப்பு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. ஸோ 2 ரியர் ஏசி வென்ட்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். கூடவே ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட் ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு தனியாக கொடுக்குறாங்க. 2 கொடுத்துருந்துருக்கலாம், இருந்தாலும் 1 தான் கொடுக்குறாங்க, இருந்தாலும் ஓகே தான். கூடவே ஃபோன் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் டோர் பாக்கெட்ஸ்னு பார்க்கும்போது அது ஒன்று தாங்க எனக்கு ஒரு சின்ன குறையாக இருக்குது. டோர் பாக்கெட் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன வைக்கிறதுனே எனக்கு வந்து தெரியல. மேபி பர்ஸு, ஃபோனு அந்த மாதிரி தான் வைக்க முடியும். காரணம் ஹார்மன் கார்டனுடைய ஸ்பீக்கர்ஸ் தான். இந்த ஹார்மன் கார்டன் ஸ்பீக்கர் இல்லாத வேரியன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரே வரும். ஆனால் இந்த ஸ்பீக்கர் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாயிருது. அது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் இந்த பிளாக்கோடைய ஃபீல் நல்லாவே இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த பேஜ் கலர், இந்த ஐவரி ஒயிட் கலர் வந்து கொடுக்குறாங்க டோர் பேட்ஸில். மீதி இன்டீரியரில் எங்கேயுமே நம்மளால் இந்த லைட் கலரை பார்க்கவே முடியாது. பிளாக் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சேஃப்டி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. கூடவே உங்களுக்கு வந்து ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துருது, ஹில் டிசென்ட் கண்ட்ரோலும் கிடைக்குது. அதுபோக ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், 360 டிகிரி கேமரா சிஸ்டம், எக்கச்சக்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. டோன்ட் வரி அட் ஆல். ஃபேன்சி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேனராமிக் சன்ரூஃப் ஒன்று சூப்பராகவே கிடைக்குதுங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? லைஃப் ஸ்டைல் எஸ்யூவி நீங்கள் ஹில்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் ஜாலியாக அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சன்ரூஃப் வழியாக நிற்கக்கூடாது தவிர சன்ரூஃபோட லைட்டிங், சன்ரூஃபோட ஃப்ரெஷ் ஏர் நீங்கள் எப்போனாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். வண்டி ஃபுல் லென்த்துக்கே சன்ரூஃப் வருது, சூப்பரான விஷயமா இருக்குது. ஸோ என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எடாஸ் தவிர மீதி எல்லா ஃபீச்சர்ஸுமே டாப் அண்டோடைய ஃபீச்சர்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. நல்ல விஷயமா இருக்குது. இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் அப்படின்னாலே ஸ்பிளிட்டு ரியர் டோர் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கீழே இருக்கிற டோரு பகுதியை இப்படி சைடில் திறக்கணும். அண்ட் மேலே இருக்கிற விண்ட்ஷீல்டை நீங்கள் இப்படி மேலே திறக்கணும். அப்போ தான் பூட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா தார் ராக்ஸை போலவே உங்களுக்கு வந்து தாராளமான லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. 430 லிட்டர் கிட்ட தாராளமாக லக்கேஜ் ஸ்பேஸ் ஈஸியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரூஃப் வரைக்குமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பார்சல் ட்ரே ஷெல்ஃபே அவங்க கொடுக்கல. ஓகே,
பார்சல் ட்ரே ஷெல்ஃப் உங்களால் பார்க்க முடியாது. அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அக்சசரிஸில் நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாமே தவிர ஃபேக்ட்ரியிலேருந்து பார்சல் ட்ரே ஷெல்ஃப் வர்றது இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹார்மன் கார்டனோடைய சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். ஸோ ஆடியோ குவாலிட்டி பிஸ்ரு தட்ட போகுது, மாஸாக இருக்க போது, சூப்பர். அது போக வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? ஓகே, பூட் லேம்ப் மாதிரி எந்த ஒரு ஃபீச்சருமே என்னால் பார்க்க முடியவில்லை சேட்லி. ஆனால் இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அல்லது வேக்யூம் கிளீனிங்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக வேறு எந்த ஃபீச்சர்ஸும் இல்லைங்க இங்கே. ஓகே, பூட் லேம்ப் கூட கொடுக்கல, அது சேடான ஒரு விஷயம். பட் அடிஷ்னல் ஸ்பேஸுக்கு நீங்கள் எப்பவும் போல் இந்த செகண்ட் ரோ சீட்ஸை ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அங்கேருந்து தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சைடில் லீவர் ரியர் சீட்ஸை பொறுத்தவரை. இதை நீங்கள் புல் பண்ணிங்கன்னா இது ஃப்ளாட்டாக ஃபோல்ட் ஆகும். இது ஒன்று தான் வழி. நீங்கள் அடிஷ்னல் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அடிஷ்னல் ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா அதுவுமே ஃப்ளாட்டாக ஃபோல்ட் ஆகாதுங்க. மேசிவான ஸ்டெப் இருக்குது. அந்த சீட்டு மேலே தான் நீங்கள் லக்கேஜை தூக்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ரீதியாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணியிருந்துருக்கலாம். பட் 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் கொடுத்துருக்கிறதே ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இப்படிப்பட்ட ஒரு வண்டிக்கு அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த பூட் ஏரியாவை பொறுத்தவரை ஸ்பேர் வீல் இங்கே இருக்குது. ஓகே, ஆனால் இதை கழட்டுறதுக்கு டூல்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இங்கே ஃப்ளோர் கடியில் இருக்குது. இது வந்து புது வண்டிங்கிறதுனால இப்போதைக்கு இந்த டூல் கிட் வந்து இங்கே வைக்கலை. ஆனால் நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது உங்கள் டீலர் சார்பாக இங்கே டூல்ஸ் எல்லாமே வச்சுருவாங்க. அதுக்கேற்ற நீட்டான க்ரெவைசஸ் எல்லாம் இது கபி ஹோல்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் இருக்கும் டூல் கிட், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ வாருங்கள், இது ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ். இதையை நம்ம மூடினோம், அதுக்கப்புறம் தான் இதை மூட முடியும். இப்போ வாங்க இந்த ஸ்டார் எடிஷன் தார் ராக்ஸோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மஹேந்திரா தார் ராக்ஸோடைய புது ஸ்டார் எடிஷன். இதை ஸ்டார் எடிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், AX7 வேரியண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா AX5Lக்கும் 7Lக்கும் நடுவில் ஒரு வேரியண்ட்டே இல்லாமல் இருக்கும். எதர் நீங்கள் AX5L எடுக்கணும் அல்லது AX7L எடுக்கணும். இந்த L அப்படின்னு எடுத்தாலே எடாஸ் வரும். ஆனால் உங்களுக்கு எடாஸ் தேவையில்லை. இந்த AX5L வேரியண்ட்டுமே உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் ரீதியாக கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் டாப் எண்ட் போகிறதுக்கு விரும்பலை, எடாஸ் தேவையில்லைங்கிற காரணத்தினால அப்படின்னா இந்த வேரியண்ட் இப்போ வந்துருச்சுங்க. ஸோ இதில் உங்களுக்கு எடாஸ் இல்லை, ஆனால் மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுது. இன்க்ளூடிங் லெதர் அப்போல்சரி, கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸ், 360 டிகிரி கேமரா சிஸ்டம், அது இதுன்னு எல்லாமே இருக்குது. மேலும் ஸ்டார் எடிஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய தனியான லுக் வேறு எந்த வேரியண்ட்டும் மேட்ச் பண்ணாதுங்க. தனியாக இருக்குது. ரோடில் பார்க்கும்போதே பல பேர் திரும்பி பார்க்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு யூனிக்கான லுக் இருக்குது. பிளாக் அவுட் ஆக்சன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஃபீல் அண்ட் லுக் வந்து நீட்டாக கிடைக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்டார் எடிஷன் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த எல்லோ கலர் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இது நீங்கள் வாங்குவீங்களா? என்ன மாதிரி எல்லோ சட்டை போட்டு வண்டியோட மேட்சிங்காக சுற்றுவீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இது இல்லைனாலும் பல கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, டோன்ட் வரி. ஸோ எஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.